ஹாய் ஹலோ, நான் உங்கள் பிரியா. சிம்பிளாக ஒன்று நம்ம கிச்சனில் இன்றைக்கி பண்ண போகிறோம். என்னென்னா, இப்போ வந்து ஈவினிங்கோ இல்லை நைட்டோ நம்மளுக்கு சாப்பாடு டிஃபன்லாம் எதுவுமே செய்யலை, மாவு இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா டக்குன்னு பண்ணலாம். நம்ம வந்து சாதம் தான் பண்ண போகிறோம். சாதம்னா தாளிக்கிறதும் இல்லை. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஒரு 2-3 பொருள் மட்டும் வச்சு பண்ண போகிறோம். நமக்கு நான் வந்து எப்பயுமே ரொம்ப ஈஸியாக எது இருக்கோ அதை தான் பண்ணுவேன். இப்போ வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, டிஃபன் ஐட்டம் எதுவுமே இல்லை, மாவு இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு சிம்பிளாக நம்ம வந்து பண்ண போகிறோம். என்னென்னா வெந்தய சாப்பாடு, வெந்தயத்தில் வச்சு ஒரு ரைஸ். இப்போ வந்து தக்காளி சாப்பாடு, லெமன் சாப்பாடுலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு வெந்தயத்தை வச்சு பண்ண போகிறோம். வெந்தயங்கிறதுனால கசக்குமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது, கசக்காது, ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சமைச்சு பழகின ஒரு டிஷ் இது. என்னென்னா வந்துட்டு நான் பாட்டி வீட்டில் தான் 11th 12th படித்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு அக்கா பக்கத்தில் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வந்து இது செய்வாங்க. அப்போ வந்து சொல்லி கொடுத்தா அடிக்கொருக்கா இதுதான் செய்வேன். நான் வந்து ரொம்ப ஈஸிங்கிறதுனால அடிக்கொருக்கா செஞ்சேன். ஃபஸ்ட்டு நான் பழகின ஒரு சமையல்னால் அது இதுதான். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் வந்து தேவையான அளவு வந்து கடுகு. இப்போ வந்து வெந்தயம் பார்த்திங்கன்னா இவ்வளோ எடுத்துருக்கேன். வெந்தயம் வந்துட்டு நிறைய போட்டுட்டிங்கன்னா கசக்கும், அதனால் வந்து அளவாக தான் போடணும். நீங்கள் வைக்கிற சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி, சாப்பாடு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், கம்மியாக இருந்தால் கம்மியாக தான் போடணும். வெந்தயம் வந்து ரொம்ப போட்டிங்கன்னா கசக்கும் கண்டிப்பாக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இவ்வளோதான் எடுத்திருக்கேன். இந்த டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு இவ்வளோ வெந்தயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பாடு வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி வெந்தயம் போட்டுக்கலாம். சோறு செய்யறதோட பேசுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. வரமிளகா வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் போட்டுக்கலாம். தாமுகிட்ட ரெஸ்டாரண்ட் இருந்தோம். தாமுகிட்ட தாமம் செக் தாமம் அப்படி சொல்லுங்க. தாமம்னு சொன்னால் நல்லா இருக்கும். வெங்கடேஷ் நான் என்னதான் சமைச்சாலும் மற்றவங்களுக்கு பிடிக்கும், ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் பிடிக்காது. அப்படிதான் இல்லை, பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். நான் செஞ்சா சரி. இப்போ வந்து வெந்தயம் போட்டோம். வெந்தயம் வந்து லைட் ப்ரௌன் கலரில் ஆனோடனே நம்ம வெங்காயம் தக்காளியில் போட்டுடலாம். இப்போ வந்து நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் வணங்கிடுச்சு. லைட்டாக வந்து மஞ்சள் மஞ்சத்தூள் வந்து சேர்த்தியே போட்டுருக்கோம். ஏன்னா நம்ம காரத்துக்கு வந்து வரமிளகா போட்டிருக்கோம், அதனால வந்து மிளகாத்தூள் வந்து லைட்டாக மட்டும் போட்டுக்கிறோம். லைட்டாக நான் வந்து இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து அவ்வளோதான். நம்ம வந்து அடுத்த அரிசி போட்டு நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றி நம்ம விசில் விட்டுறலாம். ரொம்ப ஈஸியாக, இது இவ்வளோ ஈஸியாக யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. நான் வந்து ரொம்ப ஈஸியான டிஷ் வந்து இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பண்ணியாச்சு. நான் வந்து வெங்காயம் அப்பளம், இது நல்லாயிருக்கும், இது என்னோடய ஃபேவரெட்டு போட்டிருக்கேன். ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், தெரியுதுங்களா? இதில் வந்து வெந்தயமெல்லாம் இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து வெந்தயத்தோடையே அப்படியே சாப்பிட்லாம்.
நம்ம வந்து வெந்தயம் வந்து எதில் சேர்த்துப்போம் அப்படின்னா, வெறும் மாவு அரைக்கிறப்போ வந்து உளுந்து கூட வந்து வெந்தயம் சேர்த்துப்போம். ஸோ இது வந்து நம்ம சேர்க்குறப்போ நல்லது. நம்ம வெந்தயம் தனியாக சாப்பிட மாட்டோம், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லது. நம்ம பாடிக்கு வந்து ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஓகே, கொஞ்சம் ஹெல்த்தி தான், நல்லது தான். வெந்தயம் வந்து எதுலேயுமே சேர்த்துக்க மாட்டோம். ஸோ இப்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா அந்த அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இந்த சாப்பாட்டில் வந்து இறங்கிடும். நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்காது. சுட சுட சாப்பிட்றப்போ ஓகே. அப்பளமோ இல்லை ஆம்லேட்டு, உருளைக்கிழங்கு கிரேவி, உருளைக்கிழங்கு பொரியல், அப்படி இல்லைன்னா நான் வந்து கீரை பொரியலோடு இது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி பண்ணணுங்கிறது தான் நான் எப்பயுமே இந்த இதில் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ஈஸியாக எதுவும் ரெடி பண்ண முடியுமோ அதை ரெடி பண்ணி சாப்பிடுவோம். ஸோ நான் வந்து இப்போது சாப்பிட போகிறேன். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை டக்குன்னு வந்து எது செய்கிறதுன்னு தெரியலை அப்படின்னா இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து என்னோடய ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபேவரட் சாப்பாடு. இது நான் வந்து ஒரு நாள் வந்து லஞ்சுக்கு கொண்டு போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யாருமே இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இதை நான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த சமையலோட முக்கியமானது என்னென்னா, வெந்தயத்தை வந்து நீங்கள் நிறையா போட்டக்கூடாது, அளவாக தான் போடணும். நான் காமிச்சது விடவே நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. என்னென்னா நான் வந்து சாப்பிட்டு பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஓகே. நீங்கள் புதுசாக சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக வந்து லைட்டாக கசக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் வந்து வெந்தயத்தை வந்து லைட்டாக போட்டுக்கோங்க. லைட்டானா ஒரு அளவாக மீடியமாக வந்து சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு எப்படி அளவாக போட்டாலுமே நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்து கிடச்சிரும். அதனால் வந்து அளவாக போட்டுக்கோங்க. நான் சமைக்கிறத விட நான் பேசுகிறது தான் அதிகமாக இருக்குது. அதனால் அடுத்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் பேச்சை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா சமைக்கிறது வந்து கவர் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், நான் பேசி தான் வந்து வீடியோ வந்து லாங் ஆகிடுது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள். என்னோடய சேனல் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். பாய்.